Hi, வணக்கம், welcome back viewers, welcome back to my channel WinTrader. MCX மார்க்கெட்ல கோல்டில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் இன்னைக்கு லைவில் உங்களுக்கு காட்டி கொடுத்துறேன். இன்னைக்கு பார்க்கும்போது கோல்டு நல்லா பை போயிது. நம்ம சாஃப்ட் பை சிக்னல் மார்னிங்லேயே கொடுத்தது 9:13 சிக்னல் கொடுத்தது. இப்போ சிக்னல் வரும்போது நம்ம ஸ்ட்ராங்காக ரெசிஸ்டன்ஸ் கட் பண்ணிது அப்படி நல்லா மேலே போயிட்டு இருக்காரு. இப்போ இதில் ஸ்கேல்பிங் உங்களுக்கு பண்ணணும்னா 5 மினிட்ஸ் ட்ரேட் பண்ணலாம். ஆனால் 50 மினிட்ஸ் தான் அக்யூரஸியாக இருக்கும். இப்போ அந்த 5 மினிட்ஸ்லும் 15 ரெண்டுலையுமே நம்ம சாஃப்ட்டை கொடுத்த சிக்னல் தான் காட்டுறேன். இது பார்க்கும்போது இதில் நம்ம சாஃப்ட் லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு சைட்வேஸ் மார்க்கெட்டு எக்ஸ்ட்ரா கலர் உங்களுக்கு சைட்வேஸ் மார்க்கெட்டு அந்த கலர் சேஞ்ச் மாதிரி உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ மார்க்கெட் ரிவர்ஸ் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸிட் பண்ணும்போது நம்ம சாஃப்ட் அந்த கலர் சேஞ்ச் கொடுக்கும். இப்போ சிக்னல் கரெக்டாக பிரேக் அவுட் போகும்போது கரெக்டு கன்ஃபர்மேஷனாக ஸ்ட்ராங்காக ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணும். அந்த டைமில் தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். இப்போ இதில் 5 மினிட்ஸில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டும் வந்து 5 மினிட்ஸ் தான். 5 மினிட்ஸ் நம்மளுக்கு கோல்டு கொடுத்த ட்ரேடு தான். MCX மார்க்கெட்டில் எப்பவுமே நம்ம வைக்கும்போது 50 மினிட்ஸ் தான் அக்யூரஸியாக இருக்கும். ஆனால் 5 நம்ம ஸ்கேல்பிங் ட்ரேடு தான். 5ல் நம்ம கொடுக்கும்போது நம்ம ஷார்ட் ட்ரேடு தான் உங்களுக்கு பண்ணுறேன். இன்றைக்கி பார்க்கும்போது 5ல் நம்ம சாஃப்ட்வேர் கொடுத்த ட்ரேடு தான். 5ல் முன்னாடி வந்து பை கண்டினியூஷன் தான் போயிது. இன்றைக்கி லேட்டஸ்ட் அந்த க்ரீன் கலர் அப்பாரு பார்க்கும்போது அது கொடுத்த அப்ராக்சிமேட் 238க்கு தான். இப்போ இதை இந்த ரெட்டு கலர் செல்லு தான், க்ரீன் பை தான். இப்போ இது லாஸ்ட் பை கொடுத்து தான் மேலே கொடுத்துருக்காரு. இப்போ அந்த டைமில் என்ட்ரி பாயிண்ட் கொடுத்துருக்கேன் டார்கெட்டு. இப்போ சிக்னல் வரும்போது கன்ஃபர்மேஷன் இது ஆல்ரெடி கீழே கன்ஃபர்மேஷன் பார் பார்க்கணும். அது க்ரீன் இருந்தால் மட்டும்தான் என்ட்ரி பண்ணும். இப்போ இது கீழே கன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது சிக்னல் வரும்போது கீழே க்ரீன் இருக்கணும். இப்போ இது கீழே பார்க்கும்போது ஆல்ரெடி க்ரீன் முன்னாடி இருக்குது. இப்போ தைரியமாக அந்த சிக்னலும் நமக்கு ட்ரேட் எடுக்கலாம். இப்போ பார்க்கும்போது ரெசிஸ்டன்ஸ் கட் பண்ணியிருக்காரு. ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்கு தான். அப்போ தைரியமாக உங்களுக்கு ஹோல்ட் பண்ணலாம். ஸ்ட்ராங் பிரேக்குக்கு சான்ஸ் இருக்குன்னு சாஃப்டாக சொல்லியிருக்காரு. இப்போ இதுக்கு முன்னாடி வந்த செல்லு பார்த்துட்டு அது கீழே கன்ஃபர்மேஷன்லேயே ரெட்டு மேட்ச் இல்லையே. இப்போ இந்த ரெட்டு வரும்போது ரெட்டு மேட்ச் வரணும். அப்போ தான் ட்ரேட் எடுக்க முடியும். இப்போ இன்றைக்கி மார்னிங்கில் கொடுத்த சிக்னல் 5 மினிட்ஸில் அது கண்டினியூஷன் தான் போயிது. முன்னாடி வந்த பை கண்டினியூஷன் போயிது. ரெசிஸ்டன்ஸ் கட் பண்ண மூலியம் எடுக்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி கொடுத்த செல்லு கன்ஃபார்ம் இல்லையே. இப்போ அது பார்க்கும்போது கீழே நம்ம ரெட்டு இருக்க க்ரீனில் தான் இப்போ ட்ரேட் எடுக்க முடியாது. இன்றைக்கி மார்னிங்கில் பார்த்த பை சிக்னல் ரெசிஸ்டன்ஸ் கட் பண்ணிவிட்டு மேலே போட்டிருக்காரு. அது கண்டினியூஷன் தான் போகுது. கண்டினியூஷன் போகும்போது நம்ம ரெசிஸ்டன்ஸ் கட் பண்ணிட்டு தான் மேலே ஏறப்போம். அந்த போர்ஷன் தான் என்ட்ரி எடுக்கணும். கீழே க்ரீன் இருந்தால் நம்ம தைரியமாக ரெசிஸ்டன்ஸ் கட் பண்ணும்போது நெக்ஸ்ட் என்ட்ரி எடுக்கலாம். இப்போ அந்த போர்ஷனில் சாஃப்ட்வேர் ரீஎன்ட்ரி கொடுக்குமே. 15 மினிட்ஸ் பார்க்கும்போது 15 மினிட்ஸில் ஆல்ரெடி பை சிக்னல் அந்த டைமில் கொடுத்தது. ரெசிஸ்டன்ஸ் கட் பண்ணிட்டு தான் மேலே போயுது. தைரியமாக அந்த போர்ஷனில் செகண்ட் கேண்டில் எடுத்துக்கலாம். இந்த மார்க்கெட் இப்படி மேலே தான் போட்டிருக்காரு. இப்போ லாஸ்ட் சிக்னலுக்கு 532 பாயிண்ட்ஸ் அப் டைமில் ஃபஸ்ட்டு டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் தேர்டு டார்கெட் பெண்டிங் தான். செகண்ட் தைரியமாக ஹோல்ட் பண்ணலாம். கீழே க்ரீன் இருக்க ரெசிஸ்டன்ஸ் கட் பண்ணியிருக்காரு. தைரியமாக ட்ரேடு ஹோல்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ரிவர்ஸ் போகும்போது எக்ஸ்ட்ராக்களை கொடுத்துட்டா மட்டும்தான் எக்ஸிட் பண்ணலாம். தான் தைரியமாக இந்த ட்ரேடை ஹோல்ட் பண்ணலாம். ஓகே, ஏதாவது டவுட் இருந்தால் லைவ் மார்க்கெட் அட்டெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ அதுக்காக கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கீழே ஏதாவது கீழே நம்பர் இருக்குது, அந்த நம்பரில் உங்களுக்கு கால் பண்ணலாம். தேங்க்யூ.